திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று ஆஜராகினார். இது குறித்தான முக்கிய செய்தியை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், உங்கள் விவரம். வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றின் போது அவர் தமிழக முதல்வர் குறித்த அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் பிணை வேண்டி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நேற்று காலை 10:30 மணி அளவில் அவரது பிணை மனு, அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆத்தூர் போலீசார் ஆய்வுக்காக வந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவரிடம் 6 மணி நேரம் போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். மேலும் அவர் விசாரணை முடிந்து வெளியே வரும்போது காவல்துறையினர் தன்னை எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக தெரிவித்திருந்தார். மேலும் அந்த தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைக்க போலீசார் என்னையும் நிர்பந்திப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிபதி அவருக்கு 10,000 ரூபாய் பிணை தொகையுடன் 2 ஜாமீன்தாரரை காண்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். இந்த ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்று அவர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த 10,000 ரூபாய் பிணை தொகையை செலுத்தவும் அவருக்காக ஜாமீன் காட்டக்கூடிய 2 நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் அந்த திருச்செந்தூர் நீதிமன்றத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு வந்திருந்தார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் தனது ஜாமீன்தாரரை காட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் நீதிபதி ஜாமீன்தாரரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் இந்த சம்பவமும் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் நீதிமன்ற வளாகம் முழுவதும் திமுகவினர் சூழ்ந்துள்ளனர். ராதிகா. திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் பிணை தொகையை செலுத்தி வழக்கு ஆவணங்களை பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.